நாம் இன்று இந்திய பிரதம அமைச்சரை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பிரதம அமைச்சர் என்றால் யார்? இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவர் தான் இந்த நாட்டினுடைய அனைத்து அதிகாரங்களும் அவரின் பெயரில் தான் செயல்படும். யாருடைய பெயரில் செயல்படும்? குடியரசுத் தலைவரின் பெயரில் தான் செயல்படும். அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்காகவும் அவருக்கு உதவி செய்வதற்காகவும் அவர் பல அலுவலர்களை நியமித்து அந்த அலுவலர்கள் மூலமாக இந்திய அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களையும் செய்வார் என அரசியல் அமைப்பு சரத்து 53 கூறுகிறது. அந்த அலுவலர்கள் என்றால் பிரதமர் மற்றும் அமைச்சரவை, இவங்க தான் அந்த கீ பர்சன்ஸ். இவர்கள் மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களை பற்றி பார்க்குறோம். இப்போ அந்த குடியரசுத் தலைவர் தான் மத்திய அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் அவரின் பெயரில் தான் செயல்படும் என கூறினோம் அல்லவா? அவருக்கு, குடியரசுத் தலைவருக்கு உதவுவதற்காக, ஆலோசனை வழங்குவதற்காக நியமிக்கப்படுபவர் தான் பிரதமர். ஆனால் குடியரசுத் தலைவருக்கு அந்த டிஜூர் எனப்படிய சட்டப்படியான அதிகாரங்கள், அதாவது நாமினல் பவர், பெயரளவுக்கான பவர் தான் இருக்கிறது. ஆனால் இந்த அமைச்சரவையை தலைவராக கொண்ட பிரதமருக்கு டிஃபெக்டோ நடைமுறை அதிகாரங்கள் அல்லது உண்மையான அதிகாரங்கள் என்ற அதிகாரங்கள் இருக்கின்றன. இவரின் இந்த அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில், பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவையின் ஆலோசனை பேரில் தான் குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்யப்படும், ஆலோசனைகள் வழங்கப்படும். இவரின் இந்த ஆலோசனை இல்லாமல் குடியரசுத் தலைவர் எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது. இதுதான் இப்ப இந்த குடியரசுத் தலைவர் செயல்கள் எல்லாமே பிரதமரை தலைவராக கொண்ட இந்த அமைச்சரவை தான் உண்மையிலும் செய்கிறது. திஸ் இஸ் a fact, திஸ் இஸ் நடைமுறை. அவர் நாமினல், பெயரளவு, சட்டப்படியானது. ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வர்றது எதுன்னு பார்த்தா இந்த அமைச்சரவை தலைவராக கொண்ட பிரதம அமைச்சர் தான். ஓகேவா? இப்போ புரியுதா? ரியல் ஃபேக்ட் இவர் தான். ரைட். இவரை எவ்வாறு நியமனம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்றதா அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி ஓடிட்டு இருக்கும். என்ன சார் கான்ட்ரோவர்சி அப்படின்னு பார்த்தா, அப்சல்யூட் மெஜாரிட்டி, அதாவது 545 பேர். 545ல் பாதி பேர் சார், பாதிக்கு மேற்பட்ட, 500க்கு ஒரு 250, அந்த 45க்கு ஒரு 22, 250, 272, 273 பேர். 273க்கு மேற்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பொது தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இட் இஸ் கிளியர் கட். அதற்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 270க்கு மேலே, 73க்கு மேலே நீங்கள் எத்தனை வேணாலும் ஜெயிச்சிருக்கலாம். 80 ஜெயிச்சிருக்கலாம், 90 ஜெயிச்சிருக்கலாம், 300, 350 ஜெயிச்சிருக்கலாம். அதெல்லாம் அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் மிகப்பெரிய ஒரு சட்டத்திருத்தங்களெல்லாம் செய்யணும் அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். அது பின்னாடி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனை திருத்தணும் அப்படின்னா, ஒரு மாநிலத்தின் எல்லைகள் எல்லாம் மாற்றணும் அப்படின்னா, ஒரு பெரிய இஷ்யூஸை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ தொகுதி மறுவரையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, அது மாதிரி அனைத்து மாநிலங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது 2/3 மெஜாரிட்டி வேணும் பார்லிமெண்ட்டில்.
அதே மாதிரி பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல் வேண்டும். ஆனால் ஆட்சி செய்வதற்கு இந்த 273 அப்படிங்கிற அந்த உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருக்கணும். இப்போ புரியுதா? அந்த மெஜாரிட்டி எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சியினுடைய தலைவரை பிரதமராக நியமிப்பார் குடியரசுத் தலைவர். சப்போஸ் 273 ஒரு பார்ட்டியால் ஜெயிக்க முடியல. இப்போ கட்சி தான் நிறைய கட்சி இருக்கு. இந்தியாவில் கட்சிகள் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, ஜனதா தளம் இருக்கு. அப்புறம் அந்த லோக்கல் வடதுசாரி இடதுசாரிகள் எல்லாம் நிறைய இருக்காங்க. வடதுசாரி இடதுசாரி கட்சிகள் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்காங்க. அந்த கட்சிகள் எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி எந்த கட்சிக்கு வேணுமோ அந்த கட்சிக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா இப்பதான் அந்த டிஸ்கிரிஷனரி பவர், வாட் இஸ் கால்டு டிஸ்கிரிஷனரி பவர் யாருக்கு இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அந்த குடியரசுத் தலைவர் தன்னுடைய தன் விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்தி இப்போ பிரதமரை தேர்ந்தெடுக்கணும். இப்போ 273 இல்லை சார் ஒரு கட்சிக்கு. அதுக்கு அடுத்து ஒரு கட்சி 200 இடங்களை வச்சிருக்கான். ஒன்று 150 இடம் வச்சிருக்கான், ஒன்று 30 இடம் வச்சிருக்கான். அது மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து குடியரசுத் தலைவர் தன்னுடைய டிஸ்கிரிஷனரி பவர், தன் விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்தி பிரதமரை தேர்ந்தெடுக்கணும். 1989 ஒரு தடவை அப்படிதான் சார் ஆயிப்போச்சு. காங்கிரஸ் பார்ட்டி அங்க இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருச்சு. ஆனால் 273 இல்லை. 273க்கு குறைவாக இருக்கிறது அந்த காங்கிரஸ் பார்ட்டி. அங்க இருக்கிற பார்ட்டிலேயே பாரதிய ஜனதா இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, இந்த இடதுசாரிகள் வலதுசாரிகள் அது மாதிரி கட்சிகள் எல்லாம் இருக்கு, ஜனதா தளம் அது மாதிரிலாம் இருக்கு. ஆனா அங்க ஜெயிச்சிருக்கிறதுல விச் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னா காங்கிரஸ். ராஜீவ் காந்தி தலைவராக கொண்ட அந்த காங்கிரஸ் இருக்கு. ஆனா சங்கர் தயாள் சர்மா அப்படிங்கிறவர், அந்த ஜனாதிபதி அவர்கள் இவரை கூப்பிடல. யாரை கூப்பிடல? ஆட்சி அமைக்க இவர் அழைப்பு கொடுக்குறார். யாரு? ராஜீவ் காந்தி அழைப்பு கொடுக்குறார். ஆனா சங்கர் தயாள் சர்மா அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு அடுத்த நிலையில் உள்ள விபி சிங் கூப்பிடுறார், ஜனதா தள் பார்ட்டி. ஏன் அப்படின்னா அந்த விபி சிங்குக்கு இடதுசாரி கட்சிகளும் பிஜேபியும் ஆதரவு கொடுக்கும். அப்படி ஆதரவு கொடுத்ததுனால இந்த காங்கிரஸை விட அவங்க மெஜாரிட்டியா இருக்காங்க, கூட்டணி ஆட்சி. அதனால அப்போ யாரு யாரை அழைக்கலாம் அப்படிங்கிற குடியரசுத் தலைவர் நினைத்தால் அவர் செய்யலாம். இவங்க ஒரு பாராளுமன்றத்தில் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பார்கள். நாம சொல்ற டைம்ல இவங்க பாராளுமன்றத்தில் பலத்தை நிரூபிப்பார்கள் அப்படின்னு நினைச்சா அடுத்த பார்ட்டியை அவர் கொண்டு காட்டலாம், பிரதமராக பதவியேற்க செய்யலாம். அவர் விபி சிங் கூப்பிட்டாரு. விபி சிங் பிரதமராக பதவியேற்றார். பதவியேற்று ஒரு டைம் கொடுப்பாங்க, 5 நாளோ 20 நாளோ ஒரு மாசத்துக்குள்ள டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ள வேறு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி காட்டி பண்ணணும். 273க்கு அந்தாண்ட காட்டி பண்ணணும். அவ்வாறு அவர் காட்டிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் ஓடிச்சு. கொஞ்ச நாள் பிரதமர் விபி சிங் பிரதமராக இருந்தார். அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, பிஜேபி அவர்கிட்ட இருந்து, அதாவது கூட்டணி ஆட்சி சேர்ந்தாவே இதுதான் சிக்கல். பிஜேபி ஆட்சி கொடுத்த அந்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கின பின்னாடி குடியரசுத் தலைவர் அடுத்தது லார்ஜஸ்ட் பார்ட்டி எது? காங்கிரஸ் தான். காங்கிரஸை ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் அழைக்கிறார். காங்கிரஸ்னாலாம் வரல, ஆட்சி அமைக்க வரல அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்கு அடுத்ததாக
பிஜேபி கூப்பிடுறாரு பாரதிய ஜனதா, அவங்களும் நாங்கள் ஆட்சி அமைக்க வரல அப்படின்றாங்க. அடுத்து மூன்றாவது பெரிய கட்சி யாருன்னு பார்த்தா சந்திரசேகர்னு சொல்லி ஒருத்தர் கொஞ்ச நாள் பிரதமராக இருந்தார்ல, அவருக்கு காங்கிரசினுடைய ஆதரவு கொடுக்குறாங்க. முதல் விச் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதுக்கு அடுத்து செகண்ட் பார்ட்டி, அதுக்கு அடுத்து தேர்ட் பார்ட்டின்னு அப்படி கேட்டுக்கிட்டு வர்றார். இப்போ அந்த சந்திரசேகருக்கு பிரதமராக பதவியேற்க குடியரசுத் தலைவர் அழைக்கிறார். இவர் பதவியேற்கிறார். இவருக்கு கொஞ்ச காலம் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குது. அதனால அவர் மெஜாரிட்டி ஆயிடுறார். மெஜாரிட்டி கொஞ்ச நாள் ஓட்டுறார். அதே மாதிரி வாஜ்பாய் பீரியட்ல ஃபர்ஸ்ட் இவர் இந்த பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்காது, கொஞ்சம் பத்துல. ஆனா மீதி இருக்கிற கட்சி எல்லாம் எதுவுமே அவங்களுக்கு, ஆனா பிரதமராக பதவி ஏத்துட்டார். பதவி ஏற்று ஒரு 2 வாரத்துக்குள்ள மீதி கட்சி அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்த கொண்டு வருவாங்கல்ல, அங்க பார்லிமெண்ட்ல கட்சி மெஜாரிட்டி காட்டணும் அப்படிங்கும் போது ஒரு மெஜாரிட்டி இல்லை. அதனால் பதவி விலகி விடுகிறார். இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இந்த நியமனத்தில் இருக்கும். அதற்கு அடுத்து பார்ப்போம். இவர் ஒரு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் 2 அவையிலும் உறுப்பினராக இருக்க வேண்டுமா, ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தா எந்த அவையிலும் உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வெளியில் இருந்து அவரை குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம். யாருன்னு பார்த்தா நம்ம ராஜீவ் காந்தி. இந்திரா காந்தி அம்மையார் சுட்டு கொன்ற பின்பு இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டு கொன்னுடுறாங்க. அந்த டைமில் அசாதாரண சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ அங்கிருந்து அவர் பைலட்டாக இருக்கார். யார்? ராஜீவ் காந்தி பைலட்டாக இருக்கார், ஃபாரினில் பைலட்டாக இருக்கார். திடீர்னு ஃபாரின்லேருந்து அவர் வர சொல்லி அவருக்கு பிரதமராக பதவி ஏற்று விட்டுருவார். அப்போ அவர் ஒரு கட்சியின் தலைவராக கூட பதவி ஏற்கல. எந்த அவையிலும் உறுப்பினராக இல்லை, எந்த அவையிலும் உறுப்பினராக இல்லை. அந்த அசாதாரண சூழ்நிலை ஏறும்போது அந்த டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்த பின்னாடி அவர் மறுபடியும் ராஜ்யசபையில் மக்களவையில் நம்பராக அந்த 6 மாதத்துக்குள்ள ஆயிட்டா அது அப்படியே கண்டினியூ தொடரலாம். அவ்வாறு அந்த 6 மாதத்துக்குள்ள அவர் ராஜ்யசபையிலும் அல்லது லோக்சபையிலும் உறுப்பினராக இல்லாவிட்டால் மட்டும்தான் அவர் பதவி விலக வேண்டும். அப்புறம் இன்னொரு கிரைசிஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 273 பேருக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தாதான் அவர் பிரதமராக நியமிக்க வேண்டுமா, அதுக்கு கம்மி இருந்தால் அவங்கள பிரதமராக நியமிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கிரைசிஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 1980 உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு, அவர் பிரதமராக ஏற்ற பின்பு ஜனாதிபதி கொடுக்கும் அந்த நேரத்துக்குள்ள 1 மாதம் நீங்கள் டைம் கொடுப்பீங்க, 1 மாதமோ 15 நாளோ 20 நாளோ கொடுப்பீங்க. அந்த டைமுள்ள நாடாளுமன்றத்தில் தன்னுடைய பலத்தை காட்டிவிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் 1980 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதன்படி இயங்கும். அது ஒரு எந்த அவருக்கு தனி மெஜாரிட்டி இருக்கணும்ன்றலாம் அவசியம் இல்லை. அவருக்கு இவர் சொல்கிற டைமில் நேரத்தில் அங்கே பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி காட்டக்கூடிய அளவு எண்ணிக்கையில் அவருக்கு இருக்கிறது என குடியரசுத் தலைவர் நினைத்தால் அவருக்கு பிரதமராக பதவி ஏற்கலாம், பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம்.
அப்புறம் ராஜ்யசபையில் உறுப்பினராக இருக்கணுமா மக்களவையில் இருக்க வேண்டுமா என்ற ஒரு கிரைசிஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க, நீங்க எந்த வகையில் வேணாலும் உறுப்பினராக இருக்கலாம், எந்த வகையில் வேணாலும் உறுப்பினராக இருக்கலாம். நாடாளுமன்றத்தில் தான் உறுப்பினராக, அதாவது மக்களவையில் தான் இருக்க வேண்டியதில்ல, மாநிலங்களவையில் இருக்க வேண்டியதில்லை, எந்த வகையில் இருந்தாலும் நீங்க பிரதமராக பதவியேற்கலாம் என சொல்லிட்டாங்க. இந்திரா காந்தி, தேவகவுடா, வாஜ்பாய், மன்மோகன் சிங் இவங்க எல்லாம் அந்த ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து பிரதமராக பதவியேற்றவர்கள். இது போன்ற இந்த டிஸ்கிரிஷனரி பவரை கேட்டும்போது நிறைய இது மாதிரி விலங்குகள்லாம் வரும். ரைட். அதுக்கு அடுத்து இவர் அமைச்சரவையை இவர் யார் சொல்கிறாரோ அவரை தான் குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு தான் இருக்கிறது. அந்த ஒதுக்கிய இலாக்காவை கண்காணிக்க வேண்டியதும், அவருக்கு பிடிக்கலாம் திரும்பியும் அவரை எடுத்துட்டு வேற ஆளை போடுறதும், அவங்களை எல்லாத்தையும் கண்காணிக்கிறதும், அவங்களை எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறதும், ஒரு அரசுக்கு வேண்டிய ஒரு பாலிசி மேக்கிங் கொள்கை முடிவு எடுக்க வேண்டியதும், இந்த அனைத்து பணிகளுக்கும் பிரதமரை தலைவராக கொண்ட இந்த அமைச்சரவை, பிரதமர் தான் இதில் அச்சாணி. இவர் நல்லா இருந்தால் கவர்மெண்ட் நல்லா இருக்கும். இவர் சரியில்லை அப்படின்னா அரசாங்கமே கொலாப்ஸ் ஆயிடும். இது போன்ற அந்த கோஆர்டினேஷன் வேலைகளை செய்கிறார். குடியரசுத் தலைவருக்கு அனைத்து கொள்கை முடிவுகளிலும் இந்த சட்டமன்றம் இயற்ற போகிறோம், இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அப்பப்போ குடியரசுத் தலைவருக்கு உதவி புரிந்து ஆலோசனைகள் வழங்குகிறார். அப்புறம் பிளானிங் கமிஷன், இன்டர் ஸ்டேட் கவுன்சில், அதாவது அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு குழு, தேசிய வளர்ச்சி குழு, இப்போ நிதி ஆயோக்கு அது மாதிரி குழு, அந்த குழுவுக்கு அது மட்டும் அல்லாமல் நிலைக்குழு, மதிப்பீட்டு குழு, கணக்கீட்டு குழு, இது போன்ற ஏராளமான ஒரு சட்டமன்ற குழுக்களை அமைத்து அந்த குழுக்களை கண்காணித்து பணிகளை செப்பனை செய்யும் அதிகாரம் பிரதம அமைச்சருக்கு இருக்கிறது. இவருக்கு தான், அந்த குடியரசுத் தலைவருக்கு தான் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள், தலைமை வழக்கறிஞர், கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல், பணியாளர் தேர்வாணையம், தேர்வாணைய தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் இது போன்ற எஸ்சி எஸ்டி கமிஷன், பேக்வேர்டு கமிஷன், இவங்க அந்த சேர்மன்ஸ் எல்லாம், தகவல் உரிமை ஆணையர், இது எல்லாமே குடியரசுத் தலைவருக்கு சொன்னது பூராமே இவருக்கு தான், பிரதமருக்கு தான் அவங்க எல்லாம் வேணும். இவங்களெல்லாம் நியமித்து உண்மையான அதிகாரம் செய்பவர் யாருன்னு பார்த்தா பிரதம அமைச்சர் தான். இவர் ஒரு அச்சாணி போன்றவர். அமைச்சர்களுக்கும் அமைச்சரவைக்கும் யாருங்க, அமைச்சரவைக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இவர் ஒரு பாலமாக இருந்து செயல்படுகிறார். குடியரசுத் தலைவர் இல்லைன்னா ஒன்றுமே ஆகாது, ஆனால் பிரதமர் அமைச்சர் இல்லைன்னாவும் ஒன்றும் ஆகாது. அதனால் மக்களுக்கான ஒரு திட்டங்களை அமைச்சர்களின் மூலமாக குடியரசுத் தலைவரின் ஆலோசனை பெற்று அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி ஒரு கொள்கை முடிவெடுத்து அரசாங்கம் செவ்வனே இயங்க அச்சாணியாக ஒரு தலைவராக இருந்து செயல்படுபவர் நமது பிரதமர். இவர் இந்திய குடியரசுத் தலைவர் என்பவர் அமெரிக்க அதிபரின் அதிகாரங்களுக்கு ஒப்ப, பிரிட்டிஷ் பிரதமருக்கு, இங்கிலாந்து பிரதமருக்கு அதிகாரங்களுக்கு ஒப்ப இவர் செயல்படுகிறார். இவர்தான் உண்மையான ஒரு தலைவர், பெயரளவுக்கான தலைவர் குடியரசுத் தலைவர், உண்மையான தலைவர் பிரதமர் தான். ஓகேவா? எல்லாம் கிளியர் கிட்டா? கிளீனாக புரிஞ்சுதா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.